ஹாய் விவாஸ், இன்னைக்கு ஜூன் 6 சிறகடி காசும் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எங்க டாக்டர் வந்து சீதா ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க. இந்த மாதிரி ட்ரிப்ஸ் ஏறினோட வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்க வீட்டுல என்ன ஆகுதுன்னா, மனோஜுக்கு வந்து ரோகிணி வந்து ஜூஸ் கஞ்சி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்ட்ரா போட்டு குடிக்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப விஜயா வராங்க. இப்ப விஜய் வந்தோடனே மனோஜ் கிட்ட வந்து நீ இங்க ஷோரூம் போலையா அப்படின்னு கேட்டோடனே மனோஜ் அப்படியே ஆக்ஷன்ல சொல்லும் போது ரோகிணி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல என்னை கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. இப்ப விஜய் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நீ போக வேண்டாம், இவன் மட்டும் போகட்டும், நீ வந்து வீட்டுல இரு, அவன் வந்து என்னன்னு சொல்லி கணக்கு உங்ககிட்ட வந்து சொல்லட்டும், நீ வந்து அங்க போய் ஓனர் மாதிரி உட்காந்துடாத, நீ அங்க வேலை பாக்குறதுல ஒருத்தங்க தான் போன்னு சொல்லிட்டு ரோஹிணி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப மனோஜ் அப்படியே பாத்துட்டே இருக்கிறார். ரோஹிணி முறைச்சு பார்த்துட்டே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் விஜயா போன பிறகு எனக்காண்டி நீங்க அம்மா கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, மீனா எல்லாருமே சாப்பிட்டு போகும்போது அண்ணாமலை வந்து விஜய் ரூம்குள்ள போன பிறகு கேக்குறாரு, என்னம்மா ஆச்சு சீதாக்கு, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அப்புறமா முத்து வர்றாரு. முத்து வந்து கடையில இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிடுறாரு. அப்போன்னு மீனா கேக்குறாங்க, கடையில இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம், நீங்க அங்கேயே சாப்பிட்டுக்க வேண்டியதானே. முத்து என்ன சொல்றாருன்னா, உன்னை வெறுப்பேற்ற முடியாதுல்ல, ஹாஸ்பிட்டல் அவன் முன்னாடி என்னை எப்படி கத்தி வெளியில அனுப்பிட்டனோடனே, எங்க அவரையும் நாங்க அனுப்பி விட்டுட்டோம் அப்படின்னு என்னை கத்தி அனுப்பி விட்டுட்டு அவனை மெதுவா பேசி அனுப்பிட்டீங்களான்னு, என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்புறமா அண்ணாமலை விஜய் அவெல்லாம் கூப்பிட்டு வச்சு இங்க பஞ்சாயத்து பண்றாங்க. அப்போனே நீயே கேளுப்பா, அந்த போலீஸ் உனக்கு ஏற்கனவே தெரியுங்களா அப்படின்னு. இப்ப அண்ணாமலை என்ன சொல்றாரு, அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு. அது மட்டும் நான் சொல்லலப்பா, அவன் பொய் சொல்றான். என் கார் பிரேக் பிடிக்கல, ஆனா அந்த மாதிரி பண்ணி அவன் இது பண்ணாலப்பா, அப்போ இந்த மாதிரி பொய் சொல்றான். இன்னொன்னு நான் சொல்றேன் கேளுன்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிளை நான் ஒரு நாள் வழியில மீட் பண்ணேன். அப்ப அவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு அவர் கடையில கூட்டிட்டு போய் எதனாச்சும் சாப்பிட வைக்கலான்னு ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போனேன். அங்க அவர்கிட்ட பேசும்போது அவர் ஒண்ணு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த கான்ஸ்டபிள் வந்து உயர் அதிகாரி ஒருத்தரை வந்து அருணுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாரு, அதை அவன் சரியா பண்ணலான்னு சொல்லி சத்தம் போட்டாரு. அதுக்கு அவரை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட உயர் அதிகாரி திட்டினதை ரெக்கார்ட் பண்ணி அவருக்கே அனுப்பி விட்டுட்டாரு. கடைசியில அவரை வந்து டிரான்ஸ்பரே பண்ணிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இவ்வளவு இதாயா அப்பன்னா அவர் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு என்ன பாடுபடணும்னா, ஆமாப்பா அவன் வந்து பழி வாங்குவான் ரொம்ப அப்படிங்கிற மாதிரி அந்த கான்ஸ்டபிள் சொல்றாரு. இப்ப இதை வந்து அண்ணாமலை கிட்ட சொன்னோன்னே, பழி வாங்குற குணமும் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுலாப்பா அப்படின்னு சொல்லும்போது மீனா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து அந்த சீதா காசு கேட்டப்ப கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார்ல, அதை சொல்லுவாங்க. அப்ப ஒரு உதவி பண்ற போது இருக்கலான்னே, என்னப்பா இவன் இப்படியேதான் பேசிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி இவங்க 3 பேரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. விஜய் இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு, ஓ இதுக்குதான் இவங்க பிரச்சனை பண்றாங்களோ மாதிரி இருக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, ஒரு ஒரு பொண்ணு வந்து சூசைட் அட்டம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அப்ப அவங்க அம்மா கிட்ட வந்து, என்னம்மா தங்கச்சிக்கு என்னாச்சுன்னு, ஏன்டா அந்த பொண்ணை வந்து விரும்பினவங்களே சேர்த்து வைக்க மாட்டீங்களா, அவ உயிர் போனாதான் நீங்க அதுக்கெல்லாம் ஒத்துக்குவீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா திட்டுறாங்க. இதை முத்து மீனாவும் அவங்க ஓரமா நின்று பாக்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.